டாக்டர் இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஓகே ஓகே அந்த அதிமுகவுடன் அந்த பிரிவுக்கா அந்த ஒரு நெருடலுக்கான காரணத்தை சொன்னீங்க. இப்போது நீங்கள் இன்று அளித்த பேட்டியில் இன்னைக்கு அளித்த பேட்டியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பவர்களோடு தான் கூட்டணி என்று கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிமுக கூட்டணியிலும் இல்லை, திமுக கூட்டணியிலும் அதற்கான வாய்ப்பு அந்த கட்சியின் தலைமைகள் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது கூறியிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலும் இதுவரை இந்த திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்த சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் புதிய தமிழகத்தின் இந்த முழக்கம் கோரிக்கைக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரே கட்சி இப்போதைக்கு தமிழக வெற்றிக் கழகம், இந்த நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தான். அதனால் புதிய தமிழகத்தோட முடிவு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கக்கூடிய கட்சி என்றால் அது தாவேக்காவாக தானே இருக்க முடியும். வேறு எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நேரடியாக நீங்கள் அப்படி கேட்க வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற மாதிரியே கேட்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் ஏன் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? சரி, நாங்க எதுக்காக இந்த கோஷத்தை முன்னெடுக்கிறோம், அதனுடைய பொருள் என்ன, யாருக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு அரசியல் கட்சி துவங்கப்படுது? மாணவ பருவத்திலிருந்து அரசியலுக்கு உள்ளே நுழைந்து பல முறை சிறைசாலைகள் சென்று பல கஷ்டங்களை பட்டு பல அவமானங்களை பெற்று ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னால், நாம் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இன்னும் சமுதாயத்தில் அரசியல் அதிகாரத்தை எட்டி பார்க்கக்கூடிய மக்கள், தங்களுடைய வறுமையை கூட போய்கொள்ள முடியாத மக்களுக்கு அந்த மக்களை அதிகாரமாக்கவர்களாக மாற்றணுங்கிறது தானே இந்த எங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான நோக்கம். எனவே அந்த கட்சி அந்த லட்சியம் கடந்த காலங்களில் நிறைவேற்றப்படலை. இப்பொழுது ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. நாங்களும் பலமாக இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பலத்தை பயன்படுத்தி மற்ற அரசியல் கட்சிகளோடு ஒன்றிணையும் போது தமிழ்நாட்டில் ஒரு இன்க்ளூசிவ் எல்லா சமுதாயங்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைஞ்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா இருக்கும். தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி குடியரசாகி 76 வருடங்கள் கழிச்சு 77வது ஆண்டுல இருக்கிறோம். இந்த நிலையிலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு 3 சென்ட் வீட்டு மனை கூட சொந்தமாக்க முடியலைங்க. இதுக்கு இந்த பிரச்சனை எப்படிங்க தீர்க்கிறது? ஒரு சாதாரண சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளர், ஒரு சாதாரணமான ஒரு தலையாரி போஸ்டுக்கு போறவங்க கூட 8 லட்சம் வேணும், 10 லட்சம் 15 லட்சம் விலை பேசப்படுதுங்க. இது எப்படிங்க அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கறது? பல கிராமங்களில் குடியிருக்க தண்ணீர் வரலைங்க, விலை கொடுத்து வாங்குறாங்க. அதே போல பல்வேறு மயான வசதி இல்லைங்க, தெரு சாலை இல்லை, தெருவிளக்கு கிடையாது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிற போது எத்தனை நாளுக்கு வெளியே நின்று நாங்க கோஷம் அனுப்பிட்டு இருக்கிறது? சட்டமன்றத்துக்குள்ளேயே போனா கூட எத்தனை நாளைக்கு வாக் அவுட் வெளிநடப்பு பேசி வெளிநடத்தான் பண்ண முடியும். ஆனா அதே சமயத்துல ஆட்சி அதிகாரத்துக்குள்ள ஒரு பங்கு அங்க இருக்கிற போது நாம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்துடன் கேட்க முடியும், கனிவோடு கேட்க முடியும். இந்த பிரச்சனைகளை தமிழ்நாட்டினுடைய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள், அனைத்து கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால அத்தனை உதவிகளையும் செய்ய முடியும், அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எனவே ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்பது இந்த நம்ம சாதாரண ஏழை எளிய மக்கள், அது எந்த சாதியா இருந்தாலும் சரி, தேவேந்திரோட மக்கள் இருந்தாலும் சரி, ஆதிரா இருந்தாலும் சரி, அருந்ததியா இருந்தாலும் சரி, விசுவாசம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த மக்களுக்கு எந்த கிராமத்தில் எந்த பிரச்சனை இல்லையோ அதை அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும். அந்த நன்மை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு நம்ம இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக கிடைக்கணும். அது கூட்டணி அரசு அமைப்பது மூலமாகத்தான் அது சாத்தியமாகிறதா புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. இதுல ஏன் திமுகவோ அண்ணா திமுகவோ என்ன இந்த இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வச்சிருக்கா, அல்லது இந்திய தமிழ்நாடு அரசியல் அப்படி ஒரு சாசனம் உருவாயிருக்குதா? யாருக்குமே பங்கு கொடுக்காதீங்க, எல்லாமே நீங்களே வச்சிருக்கீங்க சாசனத்துல நடைமுறையை சொன்னேன். தேசிய ஜனநாயக கட்சியும் கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்களா சார்? பிஜேபி கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்களே, நீங்க அந்த பக்கம் போவதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல அதிமுக தலைமையில சொல்றாங்க. அதான் சொல்ல வந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்பு மதுராந்தகத்தில் நடந்த கூட்டணி கூட என்டிஏ அரசு கூட்டணி அரசு தான் பேசுறாங்க. அது நல்ல அம்சமா பேசிக்கிறாங்க. அது குறித்து உண்மையான விளக்கத்தையும் சரியான விளக்கத்தையும் நான் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய முடிவுகள் சரியானதாக அமையும். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு தனி கட்சி ஆட்சி செய்யறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கூட்டணி அரசு. இதுதான் எங்களுடைய ஃபார்முலா, எங்களுடைய லட்சியமே. இதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாக்குறோம்.